ஆண்டவர் என்ன ஒரு நிமிடம் கூட மறக்கல, என்னை ஒரு நிமிடம் கூட அவர் விட்டு கொடுக்காமல் நடத்தி வந்தார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாக்குத்தத்த செய்திக்காக ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். ஆமென். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு விசை கூட கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் நினைவு கூறப்படலை, நான் ஒரு பொருட்டா யோசிக்கப்படலை, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கூட எனக்கு ஒரு பிரசன்னத்தை உணர முடியலை, கர்த்தரும் என்னை கைவிட்டது போல தோன்றுகிறது என்று நீங்க ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் ஒருவேளை மனிதர்களால் நீங்க மறக்கப்படலாம், உறவுகளால் மறக்கப்படலாம், சொந்தங்களால் மறக்கப்படலாம். ஆனால் தேவன் கர்த்தர் நம்மை பார்த்து, சபையை பார்த்து, இஸ்ரவேலர்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலே நீ யாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தெளிவாய் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரால், இயேசுவால், தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிறிது கவனிக்க வேண்டும். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இந்த வம்சங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த வம்சத்தை பார்த்து ஆண்டவர் நடத்தி வந்த, ஆண்டவர் நேசித்த இந்த வம்சங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில பாருங்க, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப இங்க நீங்க ஒரு வார்த்தையை நல்லா கவனிக்கணும், நான் உன்னை உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலர்களும் யாக்கோபு தலைமுறைகளும் அநேக முறை ஆண்டவரை விட்டு தூரம் போய், நாம் ஆராதிக்க வேண்டிய ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய், பின்மாறி போய், அவர்கள் அடிக்கடி விக்கிரகங்களை பார்த்து, விக்கிரகங்கள் பக்கமாக தங்கள் சிந்தனைகளையும் தங்களையும் திருப்பின நேரங்கள் அநேகம் உண்டு. வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு அது புரியும். புரிந்தவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த யாக்கோபும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆமென், அவர்கள் அடிக்கடி தெய்வத்தை மறந்து, தங்களை நடத்தி வந்த தெய்வத்தை மறந்து, தங்களை போஷித்த தெய்வத்தை மறந்து, அடிக்கடி இவர்கள் செய்கிற காரியம் என்னன்னா, அடிக்கடி அவங்க ஜீவனுள்ள தெய்வத்தை மறந்து தங்கள் சிந்தனைகளையும் தங்கள் பார்வையும் ஆமென் விக்கிரகங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்கிற அனுபவம். அதனாலதான் இங்க கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன். விக்கிரகங்கள் உன்னை உருவாக்கல, விக்கிரகங்கள் உனக்கு வேண்டிய நன்மைகளை உனக்கு செய்து தரல, நீ பின்பற்றி செல்லுகிற அந்த விக்கிரகங்கள் உனக்கு ஒரு நன்மையும் செய்யல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. புரிந்தவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் அவரை தாமே ஒரு விசை கூட அங்கே நிலைநாட்ட விரும்புகிறார். அவர் அங்கே அவரை ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். நான் உன்னை உருவாக்கினேன்பா, நான் உன்னை சிருஷ்டித்தேன்ப்பா, நீ என்னை விட்டு பின்வாங்கி போகாத, நீ என்ன மறந்து போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபையும் யாக்கோபு வம்சத்தாரையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் தான் உன்னை உருவாக்கினேன். ஒருவேளை இன்றைக்கு நீ என்னை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், நீ என்னை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம், ஆனா இஸ்ரவேல் கோத்திரத்தாரையும் யாக்கோபு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தூரமா நின்று கொண்டிருக்கலாம், நீ என்ன மறந்து போயிருக்கலாம், ஆனா நான் இன்னும் ஒன்ன மறக்கல. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த வார்த்தையின் பின்னணியம், இதனுடைய பேக்ரவுண்ட் இதுதான். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆமென். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருங்க பாருங்க, ஆண்டவருங்க நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் ஜனங்களை தம்மிடத்தில் கூப்பிடுகிறார், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணுங்க, இங்கே இந்த யாக்கோபு ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆமென் அவர்கள் மீறுதல் நிமித்தமாய்
பாவங்கள் நிமித்தமாய் அவர்கள் ஆமென் ஆண்டவர் விட்டு தூரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாவங்கள் கார்மேகங்கள் போல இருந்திருக்கிறது. வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவர்களுடைய பாவங்கள் கார்மேகங்கள் போல் இருந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கார்மேகத்தை போன்ற இந்த பாவத்தை உன்னிடத்திலிருந்து அகற்றுவேன், நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிக்கணும், இங்க ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். நீ என்கிட்ட திரும்பி வா, நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அழைக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நல்லா புரியணும். இங்க தேவன் தந்த ஜனங்களை மறக்கல, தேவன் இந்த ஜனங்களை கைவிடல, இந்த ஜனங்கள் தெய்வத்தை மறந்து போனார்கள். புரிந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் கூப்பிடுகிறார் பாருங்க, என்னிடத்தில் திரும்புப்பா, என்னிடத்தில் வா. அந்த 22வது வசனத்தை பாருங்க, என்னிடத்தில் வா, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் அகற்றி போடுவேன், உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் ஆமென் கழுவி விடுவேன், ஆமென் கார்மேகத்தை அகற்றுவது போல் உன்னுடைய பாவத்தின் அழுக்குகளை அகற்றி போடுவேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் ஜனங்களை அழைக்கிறார். அப்போ ஒரு காரியம் நமக்கு இங்க தெளிவுபடுகிறது. என்ன தெளிவுபடுகிறதுனா, ஜனங்களை ஆண்டவர் மறக்கல. இந்த யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறக்கல, மாறாக யாக்கோபும் இஸ்ரவேல் ஜனங்களும் தெய்வத்தை மறந்து போனார்கள். தங்களை உண்டு பண்ணின ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நான் இன்னும் உன்னை மறக்கல, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூப்பிடுகிறார். புரிந்தவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்திலும் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை உங்க பாவங்கள் கார்மேகம் போல இருக்கலாம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கூட சில இடையூறுகள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும்லாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு யாக்கோபு ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து தேவன் சொன்னது போலேயே இந்த பல்லவளை சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை சபையில் இருக்கிற நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நின்று கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவரை விட்டு தூரமாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திற்கும் உங்களுக்கும் பயங்கர இடைவெளி. ஆண்டவருடைய சமூகத்துக்கும் உங்களுக்கும் ஆமென் கால் வைத்து நடந்து வர முடியாத அளவிற்கு தூரத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை அறிய முடியாத, உணர முடியாத, ஆராதனை நேரத்திலையும் ஆமென் கர்த்தருடைய செய்தி நேரத்திலையும் எந்த ஒரு பயனற்ற வறண்ட நிலம் போல இந்த காலை நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல. நீ இருக்கிற இடத்தை யோசித்து பார், நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என் கூட பேசுவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக சொல்றேன், கர்த்தர் உங்களை மறக்கல. இஸ்ரவேல் அவரால் மறக்க முடியாதுங்க. அவரால் ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவரால் மறக்க முடியாது. நீங்க ஒருவேளை கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஆமென். நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், ஐயோ கர்த்தரனை மறந்து போயிட்டார், கர்த்தரனை விட்டு விலகிட்டார்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் கழுவிட்டேன், நீ என் பின்னாடி வா, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ திரும்பு, என்னிடமாய் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். சரி, ஆண்டவர் மறந்து போவதற்கான சில காரியங்கள் வேதத்தின்படி நாம் பார்க்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மறப்பதில்லை, உண்மைதான். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், உண்மைதான். நம்முடைய மீறுதல்களை அவர் மாற்றி போடுகிறார், உண்மைதான். கார்மேகங்கள் போல் இருக்கிற நம்முடைய பாவ கரைகளை அவர் அகற்றுவது உண்மைதான். ஆனால் எதனால் நாம் மறக்கப்படுகிற சில அனுபவங்கள், வேதத்தின்படி கர்த்தர் நம்மை எதனால் சில நேரத்தில் கைவிடுகிறார், எதனால் மறந்து போனது போல் நாம் காட்சியளிக்கிறோம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் ஆண்டவர் மறந்தது போல் நமக்கு காட்சியளிப்பதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, பாருங்க, நம்ம தான். புரிந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நம்ம தான் சொல்றேன்னா, ஆமீன். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. நல்ல கவனிக்கணும், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும், நல்ல கவனிங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும், உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப நல்ல கவனிக்கணும், அவர் மாறி போகவில்லை,
அவர் உங்களை மறைந்து போகவில்லை, அவர் உங்களை ஒதுக்கவில்லை, அவர் உங்களை வெறுக்கவில்லை. இந்த 2வது வசனத்தை நீங்க நல்ல கவனமாய் பார்க்கும்போது, உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் கடந்து போகல, அது மறைவா இருக்குது. அது மறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், உங்கள் பாவங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பாவங்களே, நம்முடைய பாவங்கள். நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இப்படி பேச வேண்டும்? நீங்க அநேக நேரத்தில் கேள்வி கேட்குறீங்க, பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா, ஆண்டவர் என்ன விட்டு கொடுத்துட்டாரா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றாரு, நான் உங்களை மறக்கலை, நான் உங்களை மறக்கலை. என்ன பிரச்சனைனா, சில பாவங்கள்னால உங்களுக்கும் எனக்கும் ஒரு மறைவு உண்டாயிருக்கிறது. உங்களால என்ன தரிசிக்க முடியல, உங்களால என்ன பார்க்க முடியல. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவன் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரியணும். நீங்க சபைக்குள்ள தான் இருப்பீங்க, நீங்க ஆராதித்து கொண்டு தான் இருப்பீங்க, எல்லா கூடுகைக்கும் வந்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல, கர்த்தருடைய மகிமை என்னால பார்க்க முடியல, அவரை ஆராதிப்பதில் எனக்கு இருந்த சந்தோஷத்தை எல்லாம் நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அப்படி யாராவது இங்க நீங்க சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு தூரம் போல. ஆமென். நமக்கு இடையில ஒரு மறைவு வந்திருக்கு. அது என்ன மறைவு அப்படிங்கிறத நீங்க தான் சிந்தித்து பார்க்கணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த மறைவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் பிரியமானவர்களே. அந்த மறைவு என்ன என்பதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் ஒன்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கைவிடவே மாட்டார், ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஏன் மறக்க மாட்டார் தெரியுமா? அப்படி உள்ள கையில் அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் வேதாகமத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் என்கிரேவ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. என்கிரேவ்ட் அப்படின்னா செதுக்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்கள்ல நம்மை அவர் எப்படி வைத்திருக்கிறாரா? செதுக்கி வைத்திருக்கிறாராம். வரைந்து வைத்ததை கூட தண்ணி படும் போதோ அல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிடலாம், கையில் வரைஞ்சு வச்சா அழிச்சு போயிடலாம். ஆனால் செதுக்கி வச்சா எப்படி ஏதாவது மாறிப்போமா? செதுக்குன எதுவுமே மாறாது. பாருங்க, அவர் எப்படி வச்சிருக்கிறார், நம்ம செதுக்கி வைத்திருக்கிறாராம். அவருடைய கரத்திலிருந்து யாராலும் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய பெயர்களை அவருடைய நினைவிலிருந்து யாராலும் எடுக்க முடியாது. அவர் தம்முடைய கரத்தில் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்லா கவனிக்கணும். மறைக்கப்பட்ட அனுபவம், முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மறைவு. இந்த காலை நேரத்தில் நல்ல நீங்க புரிந்து கொள்ளணும். மறக்கப்பட்டது போல இருக்கிறேன். ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஏதாவது மறைவு இருக்குதான்னு இந்த காலையில் நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட மறைவுகள் ஆண்டவரை பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி ஏதாவது மறைவுகள் உங்களுக்குள் இருக்குமானால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட உங்க கரத்தில் நான் தருகிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களோடு உறவாடுவதையும் அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிப்பதையும் உங்களால் உணர முடியும். புரிந்தவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இந்த பாவங்கள் இருக்கிறது வரைக்கும், ஏசாயா 1:14 பாருங்க, இந்த பாவங்கள் நமக்குள் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாராம் பாருங்க, அவர் நம்முடைய மாத பிறப்புகளையும் நம்முடைய பண்டிகைகளையும் அவருடைய ஆத்துமா வெறுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஆத்துமா என்ன செய்கிறதா? வெறுக்கிறதாம். பாவங்கள் நமக்குள் பெருகும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள் பெருகும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுடைய மாத பிறப்புகள், உங்களுடைய பண்டிகைகள் என் ஆத்துமாவைகளை வெறுக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை வெறுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 1:15 பாருங்க, வாசிக்க கேட்கலாமா? 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும். நல்ல கவனிக்கணும். பாவங்கள் நமக்குள் இருக்கும்போது, ஆண்டவருக்கு உங்களுக்கும் மறைவாக பாவங்கள் இருக்கும்போது கேளுங்க, உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்க என்னதான் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமாய் உணர முடியாமல் இருப்பதற்கு காரணம், அவன் வசனம் சொல்லுகிறது, நீங்க உங்க கைகளை விரித்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாலும், உங்க கைகளை விரித்து எவ்வளவு நாள் ஆராதித்தாலும், ஆமென், என் கண்கள் உங்களை விட்டு மறைந்திருக்கிறது. மிகுதியான ஜெபங்களை நான் கேட்க மாட்டேன். எப்போ மிகுதியான ஜெபங்கள் கேட்கப்படாது? எப்பொழுது
எப்பொழுது கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது தெரியுமா? நம்முடையத்தில் பாவம் இருக்கும்போது. நம்முடையத்தில் பாவம் இருக்கும்போது ஆண்டவர் அதை நம்முடைய ஆராதனைகளை விரும்புகிற ஆண்டவர் கிடையாது. ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நீங்க பார்க்கும்போது ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை முதல்ல வாசிக்க கேட்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை, நல்ல கவனிங்க, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாக்குவேன். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். புரிந்தவங்க மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் ஆண்டவர் சொல்றாரு, தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். தேசத்தை கர்த்தர் அவருடைய நன்மையால் நிரப்பி வைத்திருக்கிறார். எதற்கு நிரப்பி வைத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகள் ஆண்டு கொள்வதற்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி மறுபடியும் திரும்பி வந்தீங்கன்னா தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை பிரிப்பதற்கு, ஆண்டவர் மறந்தது போல காட்சியளிப்பதற்கு பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து ஒரு காரணம் பாருங்க. இதை நான் தியானிக்கும் போது எனக்கே கொஞ்சம் புதுசா இருந்தது. இது நிச்சயமாக உங்களுக்கு சிலருக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். எரேமியா 23வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்திலிருந்து 40வது வசனத்தை வரை நீங்க பார்க்கும்போது, இங்கே நம்ம எல்லாரும் இதை அடிக்கடி உபயோகப்படுத்துகிற சில வார்த்தைகள், ஆனா இதிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று வேதத்தின்படி நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமென். ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாவம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். நீங்க ஆண்டவர் மேல குற்றம் சாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறந்துடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பாவம் நம்மையும் பிரிக்கிறது, ஆண்டவர் நம்மை மறக்க பண்ணுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் மேல குற்றம் சுமட்டுகிறது, ஆண்டவர் மேல பழியை போடுகிறது. ஏதாவது ஒரு காரியம் வந்த உடனே இது ஆண்டவர் தான் செய்தார். யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? இதை கர்த்தர் தான் செய்தார் சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நானே சில நேரம் சொல்லியிருக்கேன். நான் வாசிக்கும் போது எனக்கே இது ரொம்ப ஒரு கண் திறக்கப்பட்ட அனுபவம் போல இருந்தது. நம்ம அதை செய்யக்கூடாது பாருங்க. ஏன்னா ஆமென், இது இந்த காரியத்தை நீங்க வாசித்து வரும்போது உங்களுக்கு நன்றாய் புரியும். ஆமென். அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற, நல்ல கவனிங்க, கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும், இங்க கவனிங்க, தீர்க்கதரிசி ஆனாலும் ஆசாரியன் ஆகிலும் ஜனமாகிலும் சரி. அப்ப ஒரு நிமிஷம் இங்க கவனிக்கணும். தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, இது கர்த்தரால் சுமரும் பாரம், இது கர்த்தரால் உண்டான கஷ்டம், இது கர்த்தர் அனுமதித்த கஷ்டம், இப்படியெல்லாம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, ஜனமாயிருந்தாலும் சரி. ஜனமாயிருந்தாலும் என்றால் சாதாரண மனிதர்கள், நம்மை போல் ஆராதிக்கிற சாதாரண ஜனமாயிருந்தாலும் சரி. அடுத்து வாசிங்க. அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நீங்க கவனிக்கணும் இந்த வார்த்தையை. நம்ம எவ்வளவு சர்வசாதாரணமா அப்படி சொல்லிட்டு போறோம். நான் சொல்லியிருக்கிறேங்க, நான் உங்களை சொல்லலை, நானே சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா நம்ம பொதுவாக நம்முடைய பேச்சில், நம்ம பேச்சு வழக்கில் வரக்கூடிய காரியங்கள் தான். ஏதோ ஒரு பலவீனம் தாக்கிட்டுனா இது ஆண்டவர் செய்தது, இது ஆண்டவர் செய்தது சொல்லியிருக்கீங்களா? இது ஆண்டவர்னால வந்தது, இவன் அப்படி இருந்தா அதனால ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாத வார்த்தைகள். வசனம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார், அவனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது கர்த்தர் செய்தது. அப்படின்னா நீங்க ஒரு விதத்துல கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. எல்லாருக்கும் மறைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க என்ன சொல்றீங்க? இது கர்த்தர் செய்தார்னு சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம். பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க.
கர்த்தர் செய்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாத நேரத்தில் நீங்க போய் நின்று இது கர்த்தர் செய்ததுன்னு சொல்லும்போது அது எதான் மாறுகிறது? கள்ள தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களையும் தண்டிப்பேன், அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உண்மையிலே எனக்கு ஒரு புதிய காரியமா இருந்தது. ஆண்டவர் மேல குற்றம் சாட்டினால் கூட ஆண்டவர் நிமித்தம் நாம் சொல்லுகிற வார்த்தைகள், ஆண்டவரை நீங்க எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க, ஆண்டவருடைய பெயரை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க கவனமா இருக்கணும். ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறது நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை, கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. இனி வழங்காதிருப்பீர்கள். ஆண்டவர் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார் பாருங்க. இனி வழங்காதிருப்பீர்களாக. இதுவரை நீங்க வழங்கி இருக்கலாம், இதுவரை நீங்க சொல்லி இருக்கலாம், இது கர்த்தரால் வந்தது, இது உங்களுக்கே தெரியாது, இது யாரால் வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க எடுத்த எடுப்புல சொல்றது இது கர்த்தரால் வந்தது, இந்த கஷ்டம் கர்த்தரால் வந்தது, இப்படி நீங்க இதுவரை செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய். நல்ல கவனிக்கணும். அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும். அது ஏனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற, நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள். இப்படி நம்ம செய்யறதுனால, இப்படி நம்ம சொல்லுகிறதுனால, தேவன் இதை செய்தார், கர்த்தர் இதை செய்தார் என்று உங்களுக்கு ஒரு தெளிவான வெளிச்சம் இல்லாமல் நீங்க சொல்லுகிறதுனால இங்க என்ன நடக்கிறது என்றால், ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோமா? புரட்டுகிறோமா. எனவே இந்த காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 3 நபர்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்த நேரத்தில் அவர்களை கொண்டு எங்க போட்டாங்க? தீக்குள்ள கொண்டு போட்டாங்க. தீக்குள்ள கொண்டு போட்டாங்க. அது ஆண்டவரால் அவர்கள் போடப்பட்டார்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கூட இன்னொரு ஆள் நின்னார்ல, உள்ள கூட இன்னொரு ஆள் அவங்க கூட இருக்கிறார்ல. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் இதை செய்தார், தேவன் தான் இதை செய்தார். நீ இந்த இடத்துல நல்ல கவனமா இருக்கணும். தேவன் இதை செய்தார்னு சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது நீங்க அதை செய்யும் போது, அதை அப்படி சொல்லும் போது அது கள்ள தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது, அது போலியான தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லுகிறதாய் மாறுகிறது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடினாலே, கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று, கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே, கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து. போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் மறுபடி இன்றைக்கு சபையை பார்த்து சொல்றது, கர்த்தரின் பாரம். உங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தாதது வரைக்கும் இந்த கஷ்டம் எதனால வந்தது, சும்மா பிளாங்கா ஒரு கஷ்டத்துல ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா நீங்க உடனே போய் சொல்லக்கூடாது இது கர்த்தர் செஞ்சதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஆண்டவர் உங்கள்கிட்ட உணர்த்தி இருந்தால், ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருந்தால் மாத்திரம் நீங்க அதை சொல்லணும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, திரும்ப நீங்க இதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, திரும்ப நீங்க இதை செய்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். புரிந்தவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நிச்சயமாக ஒருவேளை உங்களுக்கு இது புதுசா இருந்திருக்கும் இப்படி கேட்கிறது. நான் கூட இதை யோசித்து பார்க்கும்போது எனக்கே இது ஒரு செகண்ட் ஷாக் இருந்தது. ஏன்னா நானே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இது ஒருவேளை ஆண்டவர் செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் நானும் அப்படி தீர்மானிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு அதில் பிரியம் இல்லை பாருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எதையும் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. இனிமேல் நம்முடைய வாயிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு நாம் கவனமாக இருப்போம். இது ஒரு காரணம் ஆண்டவர் மேல பழி போடுகிறது. இன்னும் ஒரு காரியம் பாருங்க. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 3வது காரணம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இங்க நல்ல கவனிக்கணும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ 3வது காரியம், கர்த்தருடைய வேதத்தை நாம் மறக்கும் போது, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விலையேறப்பட்ட வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இது சும்மா வைக்கிறதுக்காக அல்ல,
இதை நாம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதை தேட வேண்டும். நீங்க என்னைக்கு இதை மறந்து போறீங்களோ, என்னைக்கு வேதத்தை மறந்து போறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன். புரிந்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை ஒரு மனிதன் உணர்ந்தால் அவனால் மௌனமாய் இருக்க முடியாது. வேதத்தை அவன் ஒரு சாதாரண ஒரு புஸ்தகமாய் பார்ப்பதை நிறுத்தி விடுவான். ஏன் சொல்லுகிறேன்னா, எபிரேயர் 4:12 பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேதம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறதாம். சங்கீதம் 119 130 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறதாம். இந்த வேதம் என்ன செய்கிறதாம்? பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறதா. அப்படின்னா அவன் அறிவில்லாத மனிதனை கூட அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது இந்த வேதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்க இந்த வேதத்தை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 105 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வசனம் என்னுடைய பாதைக்கு தீபமும், என்னுடைய பாதைக்கு என்னுடைய கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து என்னை நடத்தி வருகிறது என்று சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு நல்லா சொல்ல முடியும் பாருங்க. அநேக நேரத்தில் இந்த வசனம் வழி தெரியாத இடத்துல நமக்கு என்ன செய்து வழியை காட்டுகிறது. வழியை காட்டுகிறது, இதுதான் வழி, இதுல நட, வெளிச்சத்தை காட்டுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமையை பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வர்றான். அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறதை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்றார், நீங்க வர வேண்டாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. நல்ல கவனிக்கணும். அப்ப இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் அந்த மனிதனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய நம்பிக்கையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை நேரத்தில் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தை அற்புதத்தை செய்யும். அவருடைய வார்த்தை உண்மையா சொல்ல போன அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 46வது அதிகாரம் அதில் 47 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவருடைய வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்ப இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் எதற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால், கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட பொருளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடு அது அசையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. காற்றடித்தாலும் அசையாது. எர்த்குவைக், பூமி அதிர்ச்சி உண்டானால் கூட அது என்ன செய்யாது, அசையாது. எந்த நிலைமையில் அது எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷனும் எல்லா நிலைமையிலும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறானாம். புரிந்தவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, நானும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் ஆண்டரை விட்டு பிரியக்கூடாது. எந்த நிலைமையிலும் கர்த்தர் தந்திருக்கிற கற்பனையை விட்டு விலகி வரக்கூடாது. எந்த நிலைமையிலும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலும்
வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு நல்ல ஒலிவ மரம் போல நான் இருக்கணும்னு வாஞ்சித்தீங்கன்னா அவருடைய வார்த்தையில நீங்கள் கட்டப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையாகிய கண்மனையின் மேல நீங்க கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க, வாஞ்சிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் காட்டுங்க பார்க்கலாம். நான் கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் என்னுடைய இடத்துல சொல்லுகிறார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்தில், மனமகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? இங்கே இருக்கிற நிறைய பேருக்கும் சொல்ல முடியும். என்னுடைய துக்க நாட்களில் இந்த வேதம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தா நான் அழிந்தே போயிருப்பேன் சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை கைகளை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும், துக்க நாட்களில் நாம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஒளிந்தே போகாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் பாருங்க. இந்த வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம்தான், ஆமென், என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. வானம் பூமி எல்லாம் மறைந்து போகும், வானம் பூமி எல்லாம் மாறி போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை மாறவே மாறாது. கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் திரும்பவும் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், நீ மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், உங்க பாவங்கள், ஆமென், ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை மறைத்து வைத்திருக்கிறதா? ஒரு விஷயம் நீங்க யோசித்து பார்க்கணும். அவருடைய, ஆமென், உங்க பாவங்கள், ஆமென், எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மேல நீங்க குற்றம் சாட்டுகிற நபராய் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் மேல பழி சுமத்துகிற நபராய் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன சம்பவம் நடந்தாலும் இதை கர்த்தர் தான் செய்தாரு, இதை கர்த்தர் செய்தாரு, அவன் இப்படி சொல்லி ஆண்டவர் மேல பழி போடுகிற நபராய் இருக்கிறீங்களா? சிலர் அவன் நல்ல சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு சபைக்கு வராம இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, சபைக்கு வந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை தந்துட்டாரு. சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். ஏன் சார் சர்ச்சுக்கு வரல? ஏன் சார் சர்ச்சுக்கு வரல? ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? ஏன் சிஸ்டர் வரல? ஏன் வரல? என்னாச்சு உங்களுக்கு? சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தீங்களே. நான் வந்துட்டு தான் இருந்தேன், நல்லா வந்துட்டு இருந்தேன், ஆனா என் பிள்ளைய பாருங்க சுகம் இல்லாம ஆயிட்டு. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஆண்டவர் மேல பழி போடுறது. ஆண்டவர்கிட்ட மேல நீங்க பழி போடும் போது நீங்க சொல்லலாம், ஆண்டவர் வருத்தப்படுவார்னு நினைக்கலாம். ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார், அவர் கோபப்படுவார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல நம்ம பழியப்படும் போது ஆண்டவர் இறங்கி, ஐயோ என் பிள்ளை என்ன மேல பழிய போட்டுட்டு இருக்குதே, என்னையே காரணம் சொல்லி கொண்டு இருக்குதே, என்னையே சும்மா சும்மா காரணம் சொல்லுதே, இவருக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருவோம் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க ஆண்டவர் மேல பழி போட போட நீங்க நினைக்கலாம், நான் பழி போட நான் இப்படி ஆண்டவர் மேல பழி போட்டுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் இறக்கப்பட்டு, ஐயோ என் பிள்ளை சும்மா சும்மா என்னையே காரணம் சொல்லுதே, இவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருவோன்னு சொல்லி அவர் செய்யவே மாட்டார். மாறாக அவர் கோபப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சந்ததிகள் மேல கோபப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மேல பழி போடுறதை நிறுத்திடுங்க. ஆண்டவர் மேல பழி போடுகிறத நிறுத்தி விடுங்க. வேதத்தை நேசியுங்க, வேதத்தை மறந்து போகாதுங்க, பாவத்தை விட்டு விலகி வாங்க, ஆண்டவர் மேல குற்றம் சாட்டுவதை நிறுத்துங்க. மூன்றாவது, வேதத்தை நேசியுங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரிந்தவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சபையை பார்த்து சொல்லி இருப்பது, நான் மறப்பதில்லை, நான் சபையை மறப்பதில்லை, நான் குடும்பங்களை மறப்பதில்லை, இங்க வந்திருக்கிற உங்களை மறப்பதில்லை, உங்க தலைமுறைகளை மறப்பதில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், உங்க வீட்டுல உங்க குடும்பத்துக்குள்ள பாவம் இருக்குதா? உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் தேவன் மேல, ஆண்டவர் மேல சும்மா பழி சுமத்திட்டு இருக்கிறாங்களா? மூன்றாவது, உங்க குடும்பம் வேதத்தை நேசிக்கிறதா, வேதத்தின்படி நடக்கிறதா, வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆமென், கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, தலைமுறைகளை மறப்பதில்லை, உங்க குடும்பத்தை மறப்பதில்லை, உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒன்றையும் நான் மறப்பதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஆண்டவர் மேல குற்றம் சுமத்துவதை நிறுத்துங்க, வேதத்தை நேசியுங்க. கர்த்தர் உங்களை
அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் ஆண்டவருக்கு மறக்க முடியாது பிரியமானவர்களே. ஏசாயா 49 அதனுடைய 15 16வது வசனத்தை பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? ஆமென். ஒரு ஸ்திரீ தன்னுடைய கற்பத்தின் பிள்ளை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறாள். அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அவளால் சும்மா இருக்க முடியாது. ஆமென். அவள் எவ்வளவு அதிகமாய் அந்த பிள்ளைகளை நேசிக்கிறாளோ அதை காட்டிலும் ஆமென் ஆமென் ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரிந்தவங்க மாத்திரம் கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷத்துல இமிடியேட் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் இந்த காலை நேரத்துல, உள்ளங்கையில உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், உள்ளங்கையில உங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். என்னால உங்களை மறக்க முடியாது. நீங்க செய்கிற தவறுனால நீங்க என்ன மறந்து போயிடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. புரிந்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில 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 காரியங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில வந்து மறைப்பதற்கு காரணம் நாம் செய்கிற சில காரியங்கள், நாம் சொல்லுகிற அவிசுவாசமான வார்த்தைகள், நம்முடைய பாவங்கள். ஆண்டவர் மேல பழிய போடுகிறோம் பாருங்க. அந்த பழிகள் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை குறைய பண்ணுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நம்ம சும்மா சும்மா ஒரு ஆளுக்கு மேல பழி போட்டுட்டு இருந்தோம்னா அந்த ஆளுக்கு மேல இருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சம் கொஞ்சமா தானா குறைந்து போயிடும். உலகத்திலேயே நீங்க பாருங்க, உங்க நண்பர்களையோ இல்ல உங்க குடும்பத்து நபர்களையோ சும்மா சும்மா அவருக்கு மேல ஒரு பழிய போட்டுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மேல இருக்கிற அன்பு தானா மறைந்து போயிடும். அதே போலதான் நீங்க ஆண்டவர் மேல சும்மா சும்மா பழி சுமத்துனீங்கன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிறதான அந்த பிளவு அதிகப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறந்து போயிருவேன்னு சொல்றாரு. வேதத்தை மறந்தீங்கன்னா நான் உங்களை மறந்துடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த 3 காரியத்தில் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறந்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். சந்தோஷம் உள்ளவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, நான் உன்னை மறப்பதில்லை.